வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம Oppo Reno 13 Pro தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த ஃபோன்ல வந்து ஃபீச்சர் அப்படி ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வீடியோ போட்டோஸ்லாம் எடுத்து பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஓகே வியூவர்ஸ், நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா Oppo Reno 13 Pro 5G இருக்கு. 12GB RAM and 256GB மெமரி இருக்கக்கூடிய ஒரு வேரியன்ட் தான் இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். என்ன கலர்னு பாத்தீங்கன்னா கிராஃபைட் கிரே அப்படிங்கிற கலர். Oppo Reno 13க்கு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபோன் பார்க்கறதுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஐபோன் மாதிரி இருக்கு. மேனுஃபேக்சரிங் அந்த ஹார்ட்வேர்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. யோசிச்சு பண்ணிருக்காங்க. ஸ்பெக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. மிட் ரேஞ்சில் ஒரு சூப்பர் ஸ்டார் மொபைல் தான் வந்து Oppo Reno சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் அன்பாக்ஸ் Oppo Reno 13 Pro 5G. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் வந்து Oppo Renoக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் Oppo Reno Pro பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பிளாக் கலர்ல மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த சார்ஜிங் சாக்கெட்டுக்கெல்லாம் கவரோட வந்துடுது. மேலே பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் மைக்ஸ்க்கெல்லாம் வந்து ஓப்பனிங் வந்துடுது. ஸோ ஒரு நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ். ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை கடைசியாக பார்க்கலாம். சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே 80 வாட்ஸ் சார்ஜர் தான். Oppo Reno 13லையும் வந்து 80 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருந்தாங்க. இதுலையும் 80 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு USB, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா C டைப். சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அழகாக பாக்ஸ்லேயே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் சைடில் வச்சிடலாம். ஓகே, Oppo Reno 13 Pro 13க்கும் 13 Proக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் இதில் வந்து கொஞ்சம் இந்த டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா கர்வ்டு 3D கர்வ் டிஸ்பிளே மாதிரி இருக்கு. ஃப்ளாட்டாக கிடையாது. அண்ட் பேக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iPhone 12 13லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஃப்ளாட் டிசைன் கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா 2 லென்ஸ் தரமாக பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷும் வந்து செம ஸ்ட்ராங்கான ஒரு ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியுது ரொம்ப உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃப்ளாஷ் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராரெட் வந்து 2 ஃபோன்லையுமே இருக்கு. இன்ஃப்ராரெட் பார்த்தீங்கன்னா 13 Pro ரெண்டுமே இருக்கு. அது ஒரு நல்ல ஃபீச்சர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் சார்ஜிங் சாக்கெட், பிக்கப் ப்ரொவிஷன், சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம் 1 அண்ட் சிம் 2 போட்டுக்கலாம். நீங்கள் வந்து மெமரி கார்டெலாம் போட முடியாது. ஸோ மெமரி அதிகமாக தேவைப்பட முடியும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேரியன்ட் வாங்குறது பெட்டர். ஃபோன் பார்த்தீங்கன்னா இதுவும் வெயிட்டே இல்லாமல் தான் இருக்குது. 13க்கும் 13 Pro கம்பேர் பண்ணும்போது இதோடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 5800 mAh இருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 6000 mAhன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து லைட்டாக இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக ரொம்ப நேரம்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபோனோட சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ்லாம் விளாட்றதுக்கு அண்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்குலாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5800 mAh 80 வாட்ஸ் வயர் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம பார்த்தோம். 50 வாட்ஸ் வயர்லெஸ் அண்ட் ரிவர்ஸ் வயர்ட் சார்ஜிங் இருக்கு. இந்த 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் பாத்தீங்கன்னா 13ல கிடையாது, 13 Proல மட்டும் தான். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6.83 இன்ச் கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம 13 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசு அப்படினே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரண்ட், அலுமினியம் அலாய் ஃப்ரேம் அண்ட் கிளாஸ் பேக் கொடுத்திருக்காங்க. மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி, அதாவது இந்த ஹார்ட்வேர் குவாலிட்டி பாத்தீங்கன்னா அருமையா கொடுத்திருக்காங்க. IP68 ப்ரொடெக்ஷன் இருக்கு. நீங்க தண்ணிக்குள்ள கூட போட்டு வீடியோஸ் போட்டோஸ்லாம் எடுக்கலாம். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் 13 and 13 Pro பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rate, HDR10+ சப்போர்ட் பண்ணும். வேற என்னங்க வேணும் இந்த மிட் ரேஞ்சில்? இப்போ வந்து நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணிடுவோம். என்னால் வெயிட் பண்ண முடியாது. கேமராஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம பார்ப்போம். Oppo Reno 13 Pro சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்ப்ளே அருமையா இருக்குங்க. 120 Hz refresh rate. நீங்க தொட வேணாம், தொடணும்னு நினைச்சாலே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் செட்டிங்ஸ்குள்ள போய் ஃபோனுடைய ஸ்பெக் எப்படி இருக்கு, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும் அவசியமே கிடையாது. எல்லாருமே இப்போ வந்து Android 14 தான் கொடுக்குறாங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் தராங்க. எல்லாருமே Android 14 கொடுக்கும்போது சில ஃபோன்ஸ் மட்டும் Android 15ஓட வருது. Oppo Reno 13 Pro பார்த்தீங்கன்னா Android 15ஓட வருதுங்க. ஆஹா, Android 14லேருந்தே ஸ்பேஸில் தான் இருக்குது எல்லா அனிமேஷனுமே. எதுவுமே வந்து பூமிக்கு வர மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம ஸ்பெக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பெக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8350 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது 13க்கும் 13 Proக்கும். பேட்டரியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. 5600 5800. RAM பார்த்தீங்கன்னா இது வந்து 12GB கொடுத்துருக்காங்க. 12GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கேம் விளாண்டாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. எவ்வளோ பெரிய வீடியோஸ் பார்த்தாலும், எவ்வளோ லாங்காக நீங்கள் வந்து ஆன்லைனில் ஸ்ட்ரீம் பண்ணி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க,
நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா 12+12 24GB ஒரு சிஸ்டம் அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பீட் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50+8+50 2 50 கொடுத்துருக்காங்க, ஒரு 8 கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 ப்ரோவில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 13க்கும் 13 ப்ரோக்கும் என்ன மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேமரா செம்ம பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸில் நீங்கள் வீடியோ எடுத்தாலும் சரி அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ணலாம். அண்ட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AI சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும், இதில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் மட்டும் பிளர் பண்ணலாம், பேக்ரவுண்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் ரிமூவ் பண்ணலாம். இது மாதிரி AI சப்போர்ட்டட் ஆப்ரேஷன்ஸ் நிறையா பண்ணலாம். ஃபோன்லேயே வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க Oppo AI ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த AI ஃபோன் அப்படிங்கிறது வந்து இது மாதிரி ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து அப்படியே தரமாக இருக்குங்க. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,999 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸுமே Oppo Reno 13 Pro உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். Oppo Reno 13 Pro 5G யாருக்கான ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுவீங்க, கேம்ஸ் நீங்கள் நிறைய விளையாடுவீங்க, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் நீங்கள் நிறையா பண்ணுவீங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னா உங்களுக்கான ஃபோன் தான் அது. அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒர்க்கிங் பீப்புள் உங்களுக்குலாம் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் தேவைப்படும், நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போதும் ஹேங் ஆகாத மாதிரி ஒரு ஃபோனாக இருக்கணும், பவர்ஃபுல்லான ஒரு ஃபோனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக Oppo Reno 13 Pro வந்து மிட் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஃபோனுங்க. இதோடைய ப்ராசர் வந்து 8350 டைமென்சிட்டி ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா 12GB கொடுத்துருக்காங்க. 12GB ரேம் இல்லாமல் 12GB மெமரியை வந்து நீங்கள் ரேமாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட 24GB நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவே வந்து ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா Oppo Reno 13 Proவில் BGI இன்ஸ்டால் பண்ணி இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஒரு லேக்குமே தெரியல. ஆல்சோ இது ஒரு 12GB ரேம் வேரியண்ட்ன்றதால கேமிங்க்கு ரொம்பவே சப்போர்ட் ஆகுது. நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் கேமராக இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட்ங்க. அண்ட் கேமராஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 2 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 50-50-8 அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மற்ற கம்பெனிலாம் வந்து இந்த காம்பினேஷன் இருக்கிற மாதிரி கேமராஸ் வந்து ஒரு 60,000 ஃபோன்லேயோ ஒரு 70,000 ஃபோன்லேயோ தான் நீங்கள் பார்க்க முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க Oppo Reno 13 Pro. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து Oppo Reno 13 Pro 5Gயில் ஷூட் பண்ணிட்டு இருக்க வீடியோ தான். இந்த ஃபோனோட வீடியோ குவாலிட்டி அண்ட் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் ஒயர்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ ஓவரால் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனுக்கு உண்டான ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,999 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே Oppo Reno 13 Pro 5G உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கிங் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until next, bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.